உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட சின்ன வயசுல இந்த ஃபங்க்ஷன் என் கிராமத்துல நடக்கும். கல்யாண பொண்ணு பூவாலேயே அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அல்லா கிட்ட வேண்டிப்பாங்க, அவளோட வாழ்க்கையும் இந்த பூ மாதிரி மலரணும்னு. என்னோட நிக்கால இது மாதிரி எல்லாம் நடக்கல. ஆனா நான் அப்பவே ஆசைப்பட்டேன், என் அசாரோட நிக்காவுக்கு இதையெல்லாம் செய்யணும்னு, இந்த மாதிரி பூவால அலங்காரம் பண்ணணும்னு. அட அசர் தம்பி, இங்க வாப்பா. நீயும் உன்னோட வருங்கால மனைவிக்கு பூவால அலங்காரம் பண்ணு. அட ஏன் வெக்கப்படுற? வா வா வாப்பா. இப்ப பாடியெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்ட. சின்ன பிள்ளைல ரொம்ப சப்பியெல்லாம் இருப்ப. அட சோ கியூட். அசர், உனக்கு ஞாபகம் இருக்கா நீ சின்ன வயசுல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு? நீ என்ன சொன்னேன்னா, அட கேளுப்பா, நீ என்ன சொன்னேன்னா, நான் கல்யாணம் பண்ணா இந்த ஆண்டியை தான் பண்ணிப்பேன், இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லுவேன். ஓய், இப்ப என்ன ஆச்சு? இப்ப நான் பாக்குறதுக்கு அழகா இல்லையா என்ன? என்ன ஆச்சு? ஏன் இப்படி வெக்கப்படுற? அட பாரு, அவளை விட இவன் தான் வெக்கப்படுறான். ஆமா ஆமா. Funny, Miss Faruqi. It is funny, Mr. Khan. என்னால நம்பவே முடியல. சின்ன வயசுல நீங்க அந்த ஆண்டியை நிக்கா பண்ணிக்க நினைச்சீங்களா? சரி, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனா சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணீங்க? நான் என்ன தப்பா பிஹேவ் பண்ண மிஸ்டர் கான்? எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கு, நீங்க தான் மூஞ்சிய தொங்க போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. தில்ஷாத் மருமக தேவத மாதிரி இருக்கா. கேட்டீங்களா நீங்க? நான் தேவத மாதிரி இருக்கேன், உங்க கண்ணுக்கு மட்டும் ஏன் வேற மாதிரி தெரியணும்? நீங்க ரொம்ப லக்கி மிஸ்டர் கான். தேவத மாதிரி ஒரு பொண்ணை நிக்கா பண்ணிக்க போறீங்க. ஓ ரியலி? உங்க உண்மையான குணம் தெரியாம உங்களை தேவதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவதை மாதிரி முகம், ஆனா சாத்தா மாதிரி மனசு. அப்படின்னா நான் தெய்வத மாதிரி இருக்கேன் நீங்களே ஒத்துக்கிறீங்க? ஆமா. அதாவது ப்ளீஸ் டோன்ட் ட்விஸ்ட் மை வேர்ட்ஸ், மிஸ் ஃபாரூகி. அசார், இவங்க ஆயிஷா பி. இவங்க நமக்கு சொந்தக்காரங்களாம் இல்ல, ஆனா இவங்க தான் நமக்கு எல்லாமே. நாம அப்ப கஷ்டப்படும் போது இவங்களோட நிழல்ல தான் நாம எல்லாரும் இருந்தோம். எனக்கு தெரியுமா. சலாம் வலைக்கும்மா. இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? ஓடுற தண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்குமா அசா? யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அங்க நான் போயிடுவேன். எல்லாம் அந்த அல்லாவோட செயல். இந்தாப்பா, இத உன்னோட வருங்கால மனைவி கையில கட்டு. இது உன்னோட அவளோட காதலுக்கு ஒரு அடையாள சின்னமா இருக்கும். அத கட்டு அசார். இதெல்லாம் என்னது? அண்ணா,
என்ன இது? ஆமா, இந்த செயின், இந்த துப்பட்டா. ஆனா இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, ஓகே? ஆஹா, எனக்கு இப்ப நல்லா புரியுது அண்ணா. நிச்சயமா எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டீங்க. அப்ப வேற யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஆ, நூர்ஜான், எனக்கு என்ன தோணுதுன்னா இதையெல்லாம் இவரு தன்னோட சாய்பாக்கு வாங்கியிருப்பாரு. இல்ல அது வாங்க வாங்க ஹுமேரா பேகம், வெக்கப்படாதீங்க. அப்புறம் சொல்லுங்க, என் உயிரே, உங்களோட பரிச நான் ஏத்துக்கிறேன்னு. ஆனா அண்ணா, நீங்க ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டீங்க. மசார் ஷெரீஃப்ல உங்களோட வேண்டுதலால தான் இன்னைக்கு ஹுமேரா நம்ம முன்னாடி உயிரோடு நின்னுகிட்டு இருக்கா. நான் ஹுமேராவோட உயிருக்காக அந்த இடத்துல வேண்டிக்கிட்டது என்னவோ உண்மைதான். அந்த அல்லாஹ் கிட்ட நான் இன்னொன்னு வேண்டிக்கிறேன். இப்ப நான் நுழைய போற உறவை சரிவர காப்பாத்த எனக்கு நீங்க தான் தைரியத்தை கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், அன்பா கொடுத்தா இந்த பரிசு அக்கா போட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ணா, தயவு செஞ்சு உங்க வாயாலேயே சொல்லிடுங்க, இதெல்லாம் அவங்களுக்காக தான் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு. நான் உன்கிட்ட என்ன சொல்றது ஹுமேரா? உண்மையை சொல்லலான்னு வந்தா உன் கண்ணில் தெரியற அந்த காதல் என்னை ஒரேடி அமைதியாக்கிடுது. சில நேரங்கள்ல எனக்கும் தோணும் நானும் அசாரண மாதிரியே தைரியமா இருக்கணும்ல. ஆனா என்னை மன்னிச்சிடு ஹுமேரா. நான் விரும்பினாலும் இனிமே என்னால பழைய அயனா மாற முடியாது. மிஸ்டர் கான், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. அந்த ஆண்டி திரும்ப திரும்ப உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மிஸ்டர் கான்? எதுக்காக இவ்ளோ கோவமா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நிக்காவோட சடங்குக்கு எந்த பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வருவா? இதோ நான் வந்திருக்கேன்ல, ஜோயா ஃபாரூக்கி. இத பாருங்க மிஸ்டர் கான், எனக்கு மத்தவங்கள காப்பி பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு புது ட்ரெண்ட் உருவாக்க நினைச்சேன், அதான். அப்புறம் இன்னொன்னு, நீங்க தானே சொன்னீங்க இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் சும்மா தானே, அப்புறம் எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இட்ஸ் so silly to do something like this. நோ மிஸ்டர் கான், நாட் அட் ஆல். இது ரொம்ப மாடர்ன் ப்ரோக்ரெசிவான விஷயம். எனிஹவ், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க ஓல்ட் ஃபேஷனான ஆளு. அது மட்டும் இல்லாம ஓல்டானவரும் கூட. நல்லா இருக்கணும், சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும். ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள பேரனை பெத்து கொடுக்கணும். மாடர்னுங்கிறது இதுக்கு அர்த்தம் கிடையாது. சாரி மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் தான் பாரம்பரியங்கிற பேர்ல இப்படி வீணாக்குறது. நான் ஒன்னும் எதையும் வீணாக்கல மிஸ்டர் கான். உங்களுக்கு தெரியுமா, நான் சாரியை கட்ட வெளியே எடுக்கும் போது forget it. நான் சொன்னா நிச்சயமா நீங்க அதை நம்ப மாட்டீங்க. பட் இட்ஸ் ஓகே. வயசானவங்க எந்த விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரமா நம்பிடவே மாட்டாங்க. They are so rigid, you see. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த கிஃப்ட்டுக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்கேன். சாரியை நான் டெய்லி எல்லாம் கட்ட போறதே இல்ல.
இப்ப நான் இத சூப்பரான டிசைனர் குர்தாவா ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இத நான் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போட்டுட்டு போலாம்ல? தேங்க்யூ. போதும் போதும். உங்க காதல் பேச்சையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல மாப்பிள்ளை பொண்ண அலங்காரம் பண்ணணும். சரியா? ஆரம்பி. ஆமாண்ணா, அலங்காரம் பண்ண ஆரம்பிங்க. இப்ப நேரம் வந்துருச்சு. அந்த பரிசு பொருள்லாம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாயான்? முதல்ல நான் ஏதாவது வாங்கிட்டு வரும்போது அது எல்லாத்தையும் நீதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்வ. ஆனா இப்போ நீயே வாங்கிட்டு வந்திருக்க. அத கொடுக்கறதுக்கு ஏன் வெக்கப்படுற? ஹுமேரா, ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஏன் அதை சொல்லலன்னா, ஏன்னா எனக்கு தெரியும், மனசுல காதல் வரும்போது எல்லா விஷயமும் மாறி போயிடும். நாம மனசுல உணர்றத நம்மால வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்த முடியறத நம்மளால புரிய வைக்க முடியாது. அயான், நான் உன்னை எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா நீ இங்க இல்லாத சமயத்துல உன்னோட குரலை கேட்கறதுக்காக நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். ஆம். அயான், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இது எனக்கு போட்டு விடுறியா? என்ன யோசிக்கிற? நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்கட்ட அப்பாவா இருக்கேன்றத பத்தி யோசிக்கிறேம்மா. எனக்கு இன்னொரு பையனும் இருக்கான். அவனுக்கு நிக்கா நடக்க போகுது. அவனோட நிக்கால என்னால கலந்துக்க கூட முடியல. அவனை போய் என்னால பார்க்க கூட முடியாது. நான் பண்ண தப்புக்கு ரொம்ப பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேம்மா. என்னோட பையனை நான் ஏற்கனவே இழந்துட்டேன். இப்ப தில்ஷாத்தையும், அவ என் மேல வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் சுத்தமா போயிடுச்சுமா. அம்மா, 2 படகுல உட்காந்துட்டு வாழ்க்கைன்ற கடலை யாராலையும் கடக்க முடியாதுமா. காலங்கிறது எப்பவுமே மனுஷனுக்கு பெரிய காயத்தை உண்டாக்குது. ஆனா அதே காலம் அந்த காயத்துக்கு மருந்து கொடுத்துட்டு போகுதுப்பா. ஆனா அம்மா, இப்போ என்கிட்ட நேரம் இல்ல. எங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய சுவரை எழும்பி இருக்குமா. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. ரஷீத், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா. அசார் உன்னோட ரத்தம், உன்னோட பையன். இந்த உலகத்துல ரத்த உறவை விட
வேற எந்த உறவும் பெருசு இல்லப்பா. ரஷித், உங்க 2 பேருக்கும் இருக்கிற உறவு என்னைக்குமே அழிஞ்சு போயிடாது. அந்த அல்லாஹ் எல்லா மனுஷனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான் அவங்களோட தப்புகளை திருத்திக்கிறதுக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா. தில்ஷாத் அசாரோட நம்பிக்கையை பெற நீ நிறைய முயற்சி பண்ணிருக்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவங்களோட மனசுல நீ இடம் பிடிப்ப. அது கண்டிப்பா நடக்கும். வா. பாத்தியா ஷெரீன், அக்கா எப்படி ரஷித் மியானோட மனச உன்னோட சக்களத்தி பக்கமும் அசாரோட பக்கமும் திருப்புறாங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேனே. எல்லா பிரச்சனைக்குமே அக்கா தான் காரணம்னு கொஞ்சம் யோசி. இப்ப நமக்கு நேரமே கிடையாது. நாம சீக்கிரமாவே அயானுக்கும் ஒமேராவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி ஆகணும். இதுல இவங்களுக்கு என்ன வருத்தம்? என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கா. நான் எப்படி ஷெரீனை பகடக்காய் ஆக்கி ஆயா நோமேராவோட நிச்சயதார்த்தத்தை சீக்கிரமா முடிச்சு காட்டுறேன்னு. அட, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டா இருக்கே. ஜோயா, அசார், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கும். அம்மா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இன்ஃபேக்ட் நானும் போய் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு தான் தெரியும்ல அத்தை, எனக்கு எல்லா ஃபீல்டுலயுமே நிறைய நாலேஜ் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஃபீல்ட்ல எனக்கு நிறையவே தெரியும். உங்களுக்கு தெரியுமா, நான் நெட்ல நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் கரண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ, அப்புறம் நெருப்பு பத்திக்கிற சான்சஸ் வருதோ, அப்புறம் இந்த வயர் எல்லாம் மெல்ட் ஆகுற சான்சஸ் வரும்போது இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நாம ஃபியூசன் சொல்லுவோம். அதனால என்ன நடந்திருக்குன்னு நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். வாவ், என் மருமக ரொம்ப புத்திசாலி. நான் போய் தன்வீர் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வா. அவளுக்கு அடிக்கடி பற்ற போகுது.